பார்ட்ல முகமது பின் காசிம் பத்தி பார்த்தோம். இப்போ முகமது பின் காசிமுக்கு அடுத்து நம்ம இந்தியா மேல படையெடுத்த அரேபியரை பத்தி பார்க்க போறோம். அவர் பேர் தான் முகமது கஜினி. முகமது கஜினியோட நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை ஆட்சி செய்யறதுலாம் கிடையாது. இந்தியாவோட செல்வங்கள் மேலதான் அவர் கண் இருந்தது. கஜினி முகமதுடைய இந்தியாவின் மீதான படையெடுப்பு பாத்தீங்க அப்படின்னா 1001 ஸ்டார்ட் ஆகுது. 1008ஆம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ஜெயபாலருக்கும் முகமது கஜினிக்கும் போர் தொடங்குது. இந்த போர் பாத்தீங்க அப்படின்னா வைஹிந்த் போர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. முகமது கஜினியோட கடைசி படையெடுப்பு பாத்தீங்க அப்படின்னா 1025ல முடிவடையுது. குஜராத்தில் இருக்கிற சோம்நாத் கோயில் இருக்கிற வளங்கள் எல்லாம் சூறையாடி கோயிலை வந்து அழிக்கிறாரு. முகமது கஜினி வந்து இந்தியா மேல 17 முறை போர் தொடுத்திருக்காரு. அல் பருனி எழுதிய கிதாப் உல் ஹிந்த், அப்புறம் ஃபிர்தௌசி எழுதிய ஷானாமா, இந்த 2 நூல்கள் தான் இவருடைய காலத்தில் எழுதப்பட்ட மிக முக்கிய நூல்கள். முகமது கஜினிக்கு அடுத்து இந்தியா மீது படையெடுத்தவர் தான் முகமது கோரி. இவரை பற்றின செய்திகளை பார்ட் 3ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமிய மன்னர் யார்? ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டிஎன்யூஎஸ் 2025 போலீஸ் பிசி எக்ஸாமுக்கான சோசியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 10,000க்கு மேற்பட்ட லைன் பை லைன் ஒன்லைன் பிடிஎஃப் கொடுத்து அதுல இருந்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்போம். ஹிஸ்டரி, எகனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து கவர் ஆகும். வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்கு சோசியல் சப்ஜெக்ட்ல இந்த ஒன்லைன் பிடிஎஃப் அப்புறம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சா போதுமானது. எல்லாமே இதிலே கவர் ஆயிடும். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா வெறும் 149 மட்டும் தான். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு போலீஸ் பிசி சோசியல் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா மேற்கொண்டு டீடைல்ஸ் சொல்றோம்.